Standard 8 Mathematics Quiz number 9 Life Mathematics. Choose the best answer. By selling a bicycle for 2,850, a shopkeeper gains 14% of its cost price. The cost price of the bicycle is 2850 ரூபாய்க்கு ஒரு சைக்கிளை விற்கிறதன் மூலமாக 14% அவர் லாபம் அடைகிறார் அப்படின்னாக்கும் காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ சிபி இஸ் ஈக்குவல் டு 100/100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இன்ட்டு எஸ்பிங்கிறது தான் ஃபார்முலா. அப்போ 100/100 ப்ளஸ் ப்ராஃபிட் எத்தனை 14. அப்போ 100/104 இன்ட்டு 2850. இப்போ ஒரு 114 114 25 114 2850. அப்போது 2500 ரூபா தான் காஸ்ட் ப்ரைஸு. அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. செகண்ட், இஃப் த ரேஷியோ ஆஃப் த செல்லிங் ப்ரைஸ் அண்ட் த காஸ்ட் ப்ரைஸ் இஸ் 5:4 தென் த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ். இப்போ செல்லிங் ப்ரைஸ் 5, காஸ்ட் ப்ரைஸ் 4 பார்ட் அப்படின்னாக்கா ப்ராஃபிட் 1 பார்ட். அப்போது 4க்கு 1னா 100க்கு எவ்வளவு? இப்போ 5லேருந்து 4 கழிச்சா 1, 4க்கு 1னா 100க்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கும் 25%. ஒன்று பை 4 இன்ட்டு 100. இப்போ ஒரு நாங்கள் 25 4 100. அப்போ 25% அப்படிங்கிறது தான் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. தேர்ட் சம், a garment shop gives 10% discount for a particular dress material of marked price 220, then the selling price of the material. அதாவது மார்க்கெட் ப்ரைஸ் 220, 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் டிஸ்கவுண்ட்டு இன்ட்டு 220. அப்போ ஒரு 100 100லேருந்து 10 போச்சுனாக்கா 90/100 இன்ட்டு 220. 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோவை நம்ம கேன்சல் பண்ணிடணும். அப்போ 9ஐயும் 22ஐயும் நாம் பெருக்கணும் அப்படின்னா 198 கிடைக்கிறது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஃபோர்த் சம், a medicine cost 500 then 5% of its GST will be. அதாவது 500 ரூபாய்க்கு மெடிசன் வாங்குகிறாங்க, மெடிசனுக்கு 5% ஜிஎஸ்டி. அப்போ அந்த ஜிஎஸ்டி அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஜிஎஸ்டி அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 100க்கு 5னா 500க்கு எவ்வளவு? அப்போது 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோவை நம்ம கேன்சல் பண்ணிடணும். அப்போ 5ஐயும் நம்ம பெருக்கணும் அப்படின்னா 25. அப்போ 25 ரூபாய். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. ஃபிஃப்த்து, பிரகாஷ் sold 2 bicycles of cost 2000 each. On one he made a profit 5%, on the other a loss of 3%. Find his overall profit or loss. பிரகாஷ் ஒரு சைக்கிள் 2000 ரூபாங்கிற விதத்தில் 2 சைக்கிள் விற்கிறான். ஒரு இதில் 5% லாபம், ஒரு இதில் 3% லாபம். அப்போ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 100க்கு 5னா 2000க்கு எவ்வளோன்னு ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். இப்போ 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு லாபம் 100 கிடைக்கும். அடுத்து லாஸ் அப்படிங்கிறது 100க்கு 3னா 2000க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும்.
2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ நம்ம வந்து கேன்சல் பண்ணிடணும். அப்போ நமக்கு கிடைக்கிறது வந்து 60 ரூபாய் கிடைக்கும். அப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் தான் நமக்கு கிடைக்கிது. 100லேருந்து 60 கழிச்சா 40 ரூபாய் நமக்கு வந்து ப்ராஃபிட். அப்போ ஆப்ஷன் சி சரியான விடை. 6th, a ceiling fan was bought for 3000 and expenses of 100 were made on its repairs. If a profit 5% is made on it, then the selling price will be. அதாவது டோட்டல் சிபி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கும் 3000 ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வந்து 100, அதான் வந்து காஸ்ட் ப்ரைஸு, அடக்க விலை 3100 ரூபா. அப்போ ப்ராஃபிட் வந்து 100க்கு 5% வேணும்னா 3100க்கு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 155. அப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து 3100 ப்ளஸ் 155 3255. At RD sale, Money bought a pair of shoes for 1890 at a discount of 10%. Find the market price of that pair of shoes. 1890 ரூபாய்க்கு 10% தள்ளுபடியில் வாங்குகிறான் அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க. மார்க்கெட் ப்ரைஸை வந்து நாம் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்போ எக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் தள்ளுபடி சதவீதம் 10/100 = 1890. அப்போ 90x/100 = 1890. அப்போ எக்ஸ் அந்த பக்கம் வச்சுட்டு மிச்சத்தெல்லாம் கொண்டு போனால் 2100 நமக்கு வந்து மார்க்கெட் ப்ரைஸ் கிடைக்கும். அடுத்து, உதய் காட் 10% லாஸ் பை செல்லிங் இஸ் டிவி ஃபார் 45,000. தென் ஹீ வுட் ஹேவ் பாட் த டிவி ஃபார் 45,000க்கு விற்கிறதன் மூலம் 10% நட்டம் அடைகிறான் உதய். அப்போ எவ்வளவுக்கு அந்த டிவியை வாங்கியிருப்பான் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் சிபி இஸ் ஈக்குவல் டு 100/100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் இன்ட்டு 45,000. அப்போ 100/100லேருந்து 10 போச்சுன்னா 90. 100/100லேருந்து 10 போச்சுன்னா 90 இன்ட்டு 45,000. ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ அடிச்சிடுறோம். அதுக்கப்புறம் 9 வந்து 9 அடிச்சுட்டு 45,000 அடிக்கும்போது 59 45. அப்போது 50,000 ரூபாய்க்கு டிவி வாங்குகிறான். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஷார்ட் ஆன்சர், ரகு பை சம் electronic goods the cost of 8,000. He then sells these goods for 10,500. He attained a profit of 1,900. Then what would be the overhead expenses for the same? சிபி வேணும்னா எஸ்பியிலேருந்து ப்ராஃபிட்டை வந்து நம்ம வந்து கழிக்கணும். அப்போ 10,500லேருந்து 1,900 கழிச்சா 8,600 தான் காஸ்ட் ப்ரைஸ். அப்போ 8,600 காஸ்ட் ப்ரைஸு. அப்போ 8,000க்கு அவன் வாங்குகிறான். அப்போ வந்து 600. At what cost a mobile phone of cost 1,500 to be sold to gain 12% profit? 12% விற்கணும் அப்படின்னா 1,500 ரூபா ஃபோனை எவ்வளவுக்கு விற்கணும், அதுதான் கேள்வி. அப்போ ப்ராஃபிட் என்னது? 100க்கு 12%னா 1,500க்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ அடிச்சிருங்க. அப்போ என்ன கிடைக்கும்? 180 ரூபா ப்ராஃபிட் கிடைக்குது. அப்போ எஸ்பி = சிபி ப்ளஸ் ப்ராஃபிட். 1,500 180 கூட்டினா 1,680 ரூபாய்க்கு அவங்க அந்த செல்ஃபோனை விற்கணும். 11th, சிபி இன் ஆர்டிக்கல் இஸ், அதாவது காஸ்ட் ப்ரைஸ் வந்து 5,800 ரூபா, எஸ்பி வந்து 4,640. அப்போ ப்ராஃபிட்டாக லாஸாக அதனுடைய பர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து சிபி மைனஸ் எஸ்பி, ப்ராஃபிட் தான் கிடைக்குது. அப்போ 5,800லேருந்து 4,640 கழிச்சா 1,160 ரூபா. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னென்னா சிபிக்கு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ப்ராஃபிட் 1,160 பை சிபி எவ்வளவு? 5,800 இன்ட்டு 100. 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ நம்ம வந்து கேன்சல் பண்ணிடுறோம். அதே எவ்வளோ? 58 58, 2 58 116. அப்போ 20% தான் இதனுடைய லாபம். Find the market price of an item if the discount percentage 5%, the discount amount is 135. மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க. டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் 5%, டிஸ்கவுண்ட் அமௌண்ட் வந்து 135. மார்க்கெட் ப்ரைஸை வந்து நம்ம வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும்.
அப்போ 5/100 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 135. அப்போ எக்ஸு வேணும்னா 135 இன்ட்டு 5 100/5. 5ஆல் அடிக்கிற ஓரஞ்சு 5 27 5 135. அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 2700. அகிலா வந்து ஒரு ட்ரெஸ்ஸை வந்து 4480 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறா, ஜிஎஸ்டி 12%. அப்போ அந்த ஜிஎஸ்டி ஆட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த இதனுடைய விலை என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நாம் வந்து சிபி வந்து எக்ஸுன்னு வச்சுக்கிறோம். அப்போ எக்ஸு அந்த சிபி ப்ளஸ்ஸு அந்த சிபிக்கு 12% ஜிஎஸ்டி. அது வந்து எவ்வளவு? 4480. இப்போ வந்து என்ன கிடைக்கும்? 100ஐயும் 112ஐயும் கூட்டினா 112 x/100 = 4480. எக்ஸ் = 4480 × 100/112. ஒரு 112 112 4 112 448. அப்போ 40 வரணும், 20ன்னு தவறுதலாக போட்டிருக்கிறோம். அப்போ 40 × 100 4000. அப்போ ஜிஎஸ்டி ஆட் ஆகிறதுக்கு முன்னாடி அதனுடைய விலை வந்து 4000. முருகன் பாட் அண்ட் ஐட்டம் காஸ்ட் ப்ரைஸ் 12,000. 12,000க்கு ஒரு பொருளை வாங்குகிறான். 30% சீசனல் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, 18% ஜிஎஸ்டி. அப்போ எவ்வளோ அவன் வந்து இது பண்ணணும்னு கேட்குறாங்க. டிஸ்கவுண்ட் அமௌண்ட் என்னது? 100க்கு 30னா 12,000க்கு எவ்வளவு? 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ நாம் அடிச்சிடறோம். அப்போ 3600 தான் அதனுடைய டிஸ்கவுண்ட்டு. டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறம் சிபி என்னது? 12,000லேருந்து 3600 கழிச்சோம்னாக்க நமக்கு 8400 கிடைக்குது. அப்போ 100க்கு 18னா ஜிஎஸ்டி எவ்வளோ? 8400க்கு எவ்வளோ கண்டுபிடிக்கணும்? 1512. இப்போ வந்து என்ன பண்ணோம்? 8400ஐயும் 1512 கூட்டினா 9912 ரூபாய் தான் அவன் கடைசியாக செலுத்தணும். 15வது கணக்கு. ஒரு ஆர்டிக்கிள் வந்து வாங்குகிறாங்க. 30% டிஸ்கவுண்ட்டு சரியானதா? 20% 10%ங்கிற கண்டினியூவஸ் டிஸ்கவுண்ட் வந்து சரியானதான்னு கேட்குறாங்க. அது வந்து 24,000 ரூபா. அப்படின்னா எது வந்து கஸ்டமருக்கு சரியான ஒன்று அப்படிங்கிறாங்க. அப்போது செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறோம். 1 - 30/100 × 24,000. அப்போ 70/100 × 24,000. அப்போது செல்லிங் ப்ரைஸ் 16,800 ரூபாய்க்கு விற்கலாம், 30% டிஸ்கவுண்ட்டுனா. இப்போ கண்டினியூவஸ் டிஸ்கவுண்ட்டு அப்படிங்கும்போது செல்லிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 - 20/100 இன்ட்டு 1 - 10/100 இன்ட்டு 24,000. அப்போ என்ன கிடைக்கும்? ஒரு 100 100லேருந்து 20 போச்சுன்னா 80/100. அப்போ 100லேருந்து 10 போச்சுன்னா 90/100 இன்ட்டு 24,000. இப்போ 4 ஜீரோவுக்கு 4 ஜீரோ அடிக்கிறோம். இப்போ இருக்கிறத பூரா நம்ம பெருக்கணும் அப்படின்னாக்கா 17,280 ரூபாய் கிடைக்கிறது. அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் சூட்டபிள் ஃபார் கஸ்டமர். 16வது, வேலன் வந்து ஒரு பைசைக்கிளை 1900 ரூபாய்க்கு விற்கிறான். அவன் வந்து 5% லாஸ் ஆகிட்டான். இவன் வந்து 15% ப்ராஃபிட் வேணும்னா அவன் எவ்வளவுக்கு விற்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ சிபி இஸ் ஈக்குவல் டு, அதாவது காஸ்ட் ப்ரைஸ் முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 100/100 - லாஸ் % இன்ட்டு எஸ்பி. அப்போ 100/100லேருந்து 5 கழிச்சா 95 இன்ட்டு 1900. அப்போ 100/95 இன்ட்டு 1900 அப்படிங்கும்போது நமக்கு 2000 ரூபாய் காஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கிறது. இப்போ செல்லிங் ப்ரைஸ் 100 + ப்ராஃபிட் %/100. அப்போ 100 + 15/100 இன்ட்டு சிபி எவ்வளவு? 2000 எடுத்துக்கணும்.
அப்போ 115/100 இன்ட்டு 2000 இஸ் ஈக்குவல் டு 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ அடியாகுது அப்படின்னாக்கும் 2300 ரூபாய்க்கு அவன் வந்து விற்கணும். 15% லாபம் வேணும்னா 2300 ரூபாய்க்கு அவன் விற்கணும்.